வணக்கம். நியூஸ் ஆங்கர்ஸ் டிவி இது எங்க சேனல். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசுடன் நாளை மறுநாள் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்துள்ளோம் என்று விவசாய அமைப்புகள் தெரிவித்துள்ளன. நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தொடர்ந்து கண்காணிப்பில் இருப்பதாகவும் ஹைதராபாத் அப்பல்லோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. போராடி பெற்ற சுதந்திரத்தை காக்கவும் தற்போது போராட்டம் தேவைப்படுகிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தெரிவித்துள்ளார். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இருவரும் ஒரே மேடையில் சிறப்புரையாற்றி இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைக்க உள்ளனர். தமிழகம் முழுவதும் நியாய விலை கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2500 பொங்கல் பரிசு வழங்குவதற்காக டோக்கன்கள் வழங்கும் பணி மாநிலம் முழுவதும் நேற்று முதல் தொடங்கியுள்ளது. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் 32வது நாளாக டெல்லியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பொங்கல் பரிசு வழங்கும் திட்டத்தில் பயோமெட்ரிக் முறை அமல்படுத்தப்பட மாட்டாது என்று தமிழக உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் இரா காமராஜ் தெரிவித்துள்ளார். வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக ராஷ்டிரிய லோகாந்திரிக் கட்சி அறிவித்துள்ளது. குடியரசு தின மற்றும் ராணுவ தின அணிவகுப்புகளுக்காக டெல்லி வந்த ராணுவ வீரர்களிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 150 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. சட்டசபை தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று வைகோ கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக முதல்வர் வேட்பாளர் குறித்து முரண்பாடே கிடையாது என்று பாஜகவின் தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு பிறகும் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவிக்கு ரூபாய் 25 லட்சம் லஞ்சம் கேட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்து எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி மற்றும் இருவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ரஜினிகாந்த் வீடு திரும்புவது குறித்து இன்று முடிவு செய்யப்படும் என்று அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக டிசம்பர் 31 சிறப்பு பேரவைக் கூட்டத்தை கூட்டக் கோரிய கேரள அமைச்சரவையின் பரிந்துரைக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்த நடிகர் செந்தில் திடீரென அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். திராவிட இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் சுப வீரபாண்டியன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சென்னை திருவல்லிக்கேணி ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்ய ஆதார் கட்டாயமில்லை என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. பௌர்ணமி நாளான வரும் 29 மற்றும் 30 தேதிகளில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையினை சுற்றி கிரிவலம் செல்ல தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியின் அனைத்து மண்டலங்களிலும் உள்ள சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. விஜய் நடிப்பில் உருவாக்கியுள்ள மாஸ்டர் பட டீசருக்கு யூடியூப் தளத்தில் 5 கோடி பார்வைகள் கிடைத்துள்ளன. மத்திய பிரதேசத்தில் கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபடுவோர் மீது 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் மசோதாவிற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ரத்த அழுத்தம் காரணமாக ஐதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்தை தொடர்பு கொண்டு முதல்வர் பழனிசாமி நலம் விசாரித்தார். கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாயிகள் நிலத்தை பறிக்க முடியாது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாமரை இல்லாமல் ஆட்சி மலராது என்று பாரதிய ஜனதா கேரள மாநில பொறுப்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹரிந்தர் சிங் கல்சா பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மக்களுக்காக ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நடிகர் ரஜினிகாந்திடம் முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி தொலைபேசி மூலம் நலம் விசாரித்தார். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் கடம்பூர் ஜனார்த்தனம் காலமானார்.
2021ஆம் ஆண்டுக்கான சிபிஎஸ்இ தேர்வுகள் தேதி டிசம்பர் 31ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அறிவிக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். சீற்றங்கள் குறைந்திடும் வகையில் இயற்கை வளங்களை பாதுகாப்போம் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் நடைபெறும் மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவர் தேர்வுக்கான கூட்டத்தை எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் புறக்கணித்தார். நாட்டிலேயே இளம்பெண் மேயராக தேர்வான ஆர்யா ராஜேந்திரனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடிகர் மோகன்லால் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை 2021 தேர்தலுக்கான 3வது கட்ட பிரச்சாரத்தை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் இன்று திருச்சியில் தொடங்குகிறார். ஹிமாச்சலில் உள்ள இந்தியாவின் மிக நீளமான அடல் சுரங்கப்பாதையில் நடனமாடி அதனை வீடியோ எடுத்து பதிவிட்ட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி நாகை, கடலூர், ராமநாதபுரம், சென்னை உள்ளிட்ட இடங்களில் மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் நேற்று கடலில் பால் ஊற்றி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். விஜய் ரசிகர்கள் என் மீது கோபப்பட்டு என்ன ஆகப் போகிறது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். காஷ்மீரில் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். ஜெயம் ரவியின் பூமி படம் ட்ரெய்லர் வெளியானது. ஜெயம் ரவி நடித்துள்ள பூமி படம் ஜனவரி 14 அன்று ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் வெளியாக உள்ளது. மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் சென்னை வண்ணாரப்பேட்டையிலிருந்து திருவெற்றியூர் பிம்கோ நகர் வழியாக 9 கிலோமீட்டர் ரயில் பாதையில் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. ஆப்கானிஸ்தான் நாட்டின் ஹெல்மண்ட் மாகாணத்தில் ராணுவத்தினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் அல்-கொய்தா அமைப்பை சேர்ந்த 4 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். உலகின் 2வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா 2035க்குள் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் என்று இங்கிலாந்து பொருளாதார மற்றும் வணிக ஆராய்ச்சி மையம் கணித்துள்ளது. 2028ஆம் ஆண்டுக்குள்ளாகவே சீனா அமெரிக்காவின் பொருளாதாரத்தை முந்தி உலகின் முன்னணி பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று பொருளாதார மற்றும் வர்த்தக ஆய்வு மையம் தனது ஆய்வறிக்கையில் தெரிவித்துள்ளது. நேபாள பார்லிமெண்டை கலைத்தது பற்றி விளக்கம் கேட்டு பிரதமர் சர்மா ஒலிக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் தனது முதல் டோஸ் கொரோனா வைரஸ் தடுப்பூசியை போட்டுக் கொண்டார் என்று அந்நாட்டு அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மெல்பர்ன் டெஸ்ட் போட்டியில் பும்ரா, அஸ்வின் அபார பந்துவீச்சு காரணமாக ஆஸ்திரேலியாவை முதல் இன்னிங்ஸில் 195 ரன்களுக்குள் இந்தியா சுருட்டியது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ரூபாய் 37,840க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.